லைஃபை மொத்தமா எங்களால மாத்த முடியாது அப்படின்னாலும் கூட நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு 5 minutes வந்துட்டு எந்த டென்ஷனும் இல்லாம, எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம டோட்டலா பாசிட்டிவா நீங்க நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. இதே மாதிரியான வீடியோஸ் தான் நம்மளோட மாற்றம் சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. ஸோ இதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி அடிக்கடி நினைக்கிறவங்க யாரு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க, இந்த வீடியோல பாத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா 5 questions வந்துட்டு கேட்க போறோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸுக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு அந்த கார்னர்ல கொடுத்துருப்போம். ஸோ உங்களுடைய பதில் என்ன, நீங்க எந்த பதில நினைச்சிருந்தீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்க வந்துட்டு போட்டு வச்சுட்டே வாங்க. ஸோ டோட்டலி 5 questions இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது நினைச்சுக்கோங்க. ஸோ முதல்ல உங்களோட ஞாபகத்துல வர்றது யாரு அப்படின்றத நினைச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ பாத்துட்டீங்க அப்படின்னா பெற்றோர் இல்லனா உறவினர்களில் ஒருவர். ஆப்ஷன் பி வந்துட்டு நண்பர்களில் ஒருவர். ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது காதல் துணை. ஸோ இந்த 3ல யாராவது ஒருத்தரை நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கான டைமிங் வந்துட்டு 10 seconds கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததா பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க யாரை நினைச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு நேரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 10, 20, 30 சொல்லிட்டு நீங்க எந்த பாயிண்டோ அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்ப செகண்ட் கொஸ்டின், உங்களுக்கு யாரை பற்றிய கனவுகள் அடிக்கடி வரும் அப்படின்றத சொல்லணும். ஆப்ஷன் ஏ பாத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை அல்லது காதல் துணை. ஆப்ஷன் பி வந்துட்டு நண்பர்களில் ஒருவர். ஆப்ஷன் சி கனவே எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கலாம். ஸோ இதுல உங்களுடைய ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய பாயிண்டையும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின், இவங்கள யார நினைக்கும் போது மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்றதுதான். ஆப்ஷன் 1 பாத்துட்டீங்க அப்படின்னா பெற்றோர் அல்லது உறவினர்களில் ஒருவர். ஆப்ஷன் 2 நண்பர்களில் ஒருவர். ஆப்ஷன் 3 வாழ்க்கை துணை அல்லது காதல் துணை. ஸோ யாராவது ஒருத்தரை நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு நேரா இருக்கக்கூடிய பாயிண்ட், அதாவது உங்க ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின், நீங்க யாரையாவது பத்தி நினைக்கும் போது அதே நபர் உங்களை தொலைபேசியில தொடர்பு கொண்டதுண்டா அப்படின்றதான் நீங்க சொல்ல போறீங்க. ஆப்ஷன் 1 பாத்துட்டீங்க அப்படின்னா ஆமா, பலமுறை அது போல நடந்திருக்கு. ஆப்ஷன் 2 மிகவும் அரிதாக நிகழும். ஆப்ஷன் 3 இதுவரை அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றதுதான். இதுல உங்களுடைய பதில் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 30, 20, 10 கொடுத்துருக்கோம். சோ அதுல எந்த பாயிண்டோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின், இவர்களில் யாரை பற்றிய ஞாபகம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஆப்ஷன் 1 பெற்றோர் அல்லது உறவினர்கள். ஆப்ஷன் 2 நண்பர்களில் ஒருவர். ஆப்ஷன் 3 வாழ்க்கை துணை அல்லது காதல் துணை. இவங்களுக்கு நேரா இருக்கக்கூடிய பாயிண்ட், அதாவது உங்களுடைய ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபைனலி 5 கொஸ்டினுக்குமே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய மார்க்ஸை வந்துட்டு நீங்க பிளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மார்க்கையும் நீங்க வந்துட்டு கூட்டிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, உங்களுடைய ஆன்சர் 50 to 70க்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உறவினர்களில் ஒருவர் உங்களை பற்றி அடிக்கடி நினைக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம்.
உங்களுடைய மதிப்பெண் வந்துட்டு 80 to 100 இருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களில் ஒருவர் உங்களை பத்தி அடிக்கடி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. உங்களுடைய பாயிண்ட்ஸ் 110 இருந்து 150 வரைக்கும் இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது காதல் துணை உங்களை அதிகமாவே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ மூலமா உங்களை பத்தி யார் அதிகமா நினைச்சிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியா இருங்க. அண்ட் இதோட நான் கிளம்புறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.